Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் 2023 கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலரான ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாத 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எஸ்எஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணி அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸையும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட கோடியல் கொஷின் பேப்பர் தான். ஸோ நம்ம இது வந்து ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டேக்கிள் அப்படின்னு ஷார்ட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக் பேக்கில் வந்துருங்க. ஆனால் இதில் வந்து ஷார்ட் நாய்ஸ் எல்லாம் க்ரைம் பண்ணலாம். அப்ரிகன்சி அப்படின்னு ஆங்ஸியஸ், அப்ளியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தி, இண்டிக்னன்ட் அப்படி அதோட ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தான். தட் மீன்ஸ் காம்னஸ்ன்னு சொல்லுவோம். காம்னஸ் இல்லதில் கிளாட் வந்து பார்த்தா சாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்டைவ் வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேடியோட ஃபுல் லேடிஸு, எம்பவர், ஐஎன்எஸ்வி இந்தியன் நேவல் ஷிப் வெசல், டூயிங் வார்ம் அப் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது தான். 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் ஆன் இயரிங் திஸ் மூன் ரேன் இன் டு ஹர் ஹவுஸ். நெக்ஸ்ட் வி டேஸ்னா வி கேதர், வி ஹவ் கேதர் கம்பேரபிளாக கேதர் ரெண்டுமே கரெக்டு தான் 13th ஒன்றுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசர் ரஷ் டு த போர்டு இன் ஆஸ் சொன்னஸ் இது வந்து லிங்கர்ஸ் கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 1 to 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 15 18 வரைக்கும் லெசன் 2 மார்க்ஸ், 19 22 வரைக்கும் பாயிண்ட் கொஸ்டின் புக் பேக் வாங்க. கிராமர் வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் கால் இம் அட், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் இம் அட் ஒன்ஸ். யூ கேன் நாட் டூ திஸ் செட் த ஓல்டு மேன் டு தான். இந்த ஓல்டு மேன் டோல்டு மூலம் தட் ஷி குட் நாட் டூ தன் கம்பேர் பண்ணுறோம். பஞ்சுவேஷன் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் பனிஷ்டு, தோ மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்சுனா சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே யூ வில் சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் ஆன் யூர் ட்ரெஸ். அதுக்கப்புறம் இப்போ அப்ளை பண்ணாலும் யூ வில் கெட் இட் இமிடியேட்லி. இதுவுமே ரெண்டுமே புக் பேக்கில் 4th யூனிட். அதுக்கப்புறம் ரோடு மேம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்டும் பேராகிராஃப் படிக்க வேண்டிய 2 யூனிட் பேராகிராஃப் படிச்சினா போதும். கண்டிப்பாக 2 பேராகிராஃப் படிக்கலாம். அதே மாதிரி வந்து போயம் பேராகிராஃபும் 4 யூனிட் படிக்க வேண்டியது ஏதாவது 2 படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா 1 எழுதிக்கலாம். 1 டேரெக்டாக லைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள். கோல்டு ஸ்கூல்டு மீட் ஸ்டேட் ஏஏபிபி தான். ஃபஸ்ட் லைன் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஹாட் ஆர் கோல்டு கான்ட்ராக்ட். அதே 4th லைன் கேட்டாங்கன்னா பர்சானிஃபிகேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராப்ரைஸ் வந்து எப்படி எழுதுறது ரொம்ப சிம்பிள். இந்த 4 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இந்த பேராப்ரைஸ் வந்து எப்படி சிம்பிளாக எழுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். 37 38 ஏதாவது 1 எழுதினா போதும், 2 எழுத வேண்டிய சரியில்லை. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13 அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் எல்லாமே நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் ஸ்பாட் தேரும் பார்த்தீங்கன்னா பூங்கோதை வில் ஸ்பீக்னா பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ். தேர் இஸ் அனட்டிக் வென் த மீட்டிங் அண்ட் என்டர் த ஸ்டாப் மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி மீன்ஸ் தர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் கம்பேர். மெமரி பாயிண்ட் வந்து நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது, லைஃபும் ஐ எம் எவரி ஒன். ஸோ இதில் வந்து என் உமன் இஸ் பீடியர். தட் மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 லைன் கேட்டிருக்காங்க. நாடிட்டல் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 படிச்சிங்களா தான் 1 எழுத முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 படிச்சிங்கனாலும் இல்லை 1 எழுத மாதிரி கேட்குறேன். ப்ராஸ்பரோவும் அதே மாதிரி வந்து முலன் கேட்குறேன். 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பினேஷன். இந்த ஜங்க் ஃபுட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டால் பிடிஏ கொஸ்டின் தான் கேட்டுருக்கேன். ஜங்க் ஃபுட் பேசேஜ் காம்பினேஷன் போயிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பர். அடுத்த கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்த்துருப்பாங்க. மஸ்டர்னா கேதர், இன்டிடியூனி இன்ஸ்டிங்லி, என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெட். அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ல வந்து ஸ்டிஞ்சி. ஜென்ரேஷன்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் தாராளத்தன்மைன்னு சொல்லி அதுக்கு ஆப்ஷன் பி மேட்சபிளாக இருக்குது. பிளஸ்ஃபுல் வந்து சாரஃபுல், ரெலக்டன்ட் வில்லிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஸ்கோப் மைக்ரோஸ்கோப், போக்ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், த லாயர் டெல்ட் வித். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அலாரம் கிளாக், தே வெண்ட் அரவுண்ட். நெக்ஸ்ட் த மெடல் ஹேட் பின் ஹிடன். இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஜெயா டீச் நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ. ஏன்னா லிங்கர்ஸ் கேட்டகரி கம்பேர் பண்ணுறோம். லெசன் 2 மார்க்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். போயம் கொஸ்டின் சிம்பிளாக தான் கொடுத்துருங்க. கிராமர் ஆன்சர் கொடுத்துரும். அப்படியே பார்த்துட்டு புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். அதுக்கப்புறம் ஷி ஆஸ்க்டு வென் ஹி ஆர் ஷி கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். பஞ்சுவேஷன். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் தேர் வாஸ் வந்து அண்டு மட்டும் போட்டால் போதும். அண்டு ஸோ அண்ட் ஆல்சோ. ரோடு மேப். ரோடு மேப்லாம் ட்ரா பண்ண வேண்டிய நெசரியில் நிறைய பேர் ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எனக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேரிசன் பண்ணும்போது சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம் சிங்னு சொல்லும்போது பர்சானிஃபிகேஷன் கம்பேர் பண்ணுறோம். அது பேராப்ரைஸ், ரீஅரேஞ்ச் ஆர் பேசுகிறது ஏதாவது 1 எழுதினா போதும். அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங்னா அதே மாதிரி பார்த்தா ஸ்பாட் தரப்போ ஷில் ஹவுஸ் கம்பேர் பண்ணுறோம். மைன் இஸ் ஆன் HMT.
ஐ வில் ட்ரைவ் ஃபாஸ்ட்லின்னு வரோட ஃபாஸ்ட் தான் இஸ் சஃபரிங் ஃப்ரம் எடிசன் டிஸ்கவர்ட் சொல்லக்கூடாது, எடிசன் இன்வென்டடுக்கும் டிஸ்கவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்ன்றது ஆல்ரெடி இருக்கிறதோட கண்டுபிடி தான் டிஸ்கவர்ட். ஒரு எக்ஸாம்பிள் கம்பேரிசன் பண்ணும்போது இன்வென்டட்ன்றது இல்லாதவன கண்டுபிடி. அப்போ எடிசன் இன்வென்டட் த எலக்ட்ரிக் பல்ப் சொல்லணும். மெமரி பாயிண்ட் அதே ஃபஸ்ட் பையிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் மெமரி. அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேராகிராஃபில் முள்ளனும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ராஸ்பரும் கேட்டாங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் காம்பினேஷன் இதுவுமே பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது தான். அடுத்து ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அட்டிக் லாஃப்ட் வேம்டு ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்லி பிளாசிங் burning brightly consonants disagreement plaintively sadly sadly cheerfully front back thief thieves friendship phrasal verb வந்து there will be shut down compound word வந்து hand written. next tense வந்து zero attempts dash பொருள் inspect of when I was a child I could I live on the third floor. lesson 2 more poem question answers. grammar category பார்த்தீங்கன்னா all the questions were answered by the salesman patient இதுக்கு நிறைய டைம் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பஞ்சுவேஷன் ரீஅரேஞ்ச் நெக்ஸ்ட்டு ரோடு மேப் லெசன் பேரா போயம் பேரா எல்லாம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. ஏன்னா ஐடி வித் ஃபிகர் ஆஃப் ஸ்பீன் இந்த லாஸ்ட் லைன் தட் மீன்ஸ் வந்து சம் கிரிக்கெட் ஆஃப் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2 some மெட்டாபர் கம்பேர் பண்ணுறோம். பேரப்ரேஸ் ரீஅரேஞ்ச் பேசேஜ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பிக்சர் ரைட்டிங் மெமரி போயம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் பேராகிராஃபில் ஜிக்ஸாக்கும் அதுக்கப்புறம் டெம்பஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரெப்டைல்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸி. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஸ் போயம் 2 அட்டன் பண்ணி ஏதாவது 1 அட்டன் பண்ணால் போதும். அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பார்க்கலாம். கமெண்ட்ஸ் ஸ்டார்டட் அதுக்கு ரெப்ரேஷன் ரெஸ்டோரேஷன் ஸ்லாம்டு ஷட்டிங் நாய்ஸ்லி அதுக்கப்புறம் பைபர் கேட்டுனா டிவைட் இன்டு 2 சொல்லுவோம். அப்போ கன்வர்ஜ் தட் டைவர்ஜ் கான்செப்டில் சொன்னால் சீஸ் பிகைன் இன்ஃப்ரண்ட் வந்து பிகைன் பின்னால் எஸ்கிமோஸ் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் இன்டென்ஷன் என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ஸ். அதுக்கப்புறம் பிசைட்ஸ்னால் மேலும் கூடன்னு சொல்கிறேன் அடிஷனலாக சொல்கிறது. ஸ்னோபால் the magistrate ordered that he should or he would I like to go for a run after the breakfast dash no sooner வந்தாவே தேன் போடணும். THN தேன் வந்தால் no sooner scarcely வந்தால் வென் போகிற கம்பேரிசன். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. கிராமர் பாருங்க ஒரு அட்வைஸ் டு ஒர்க் ஆடுறது எல்லா கிராமருமே ஆன்சர் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படி கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப சிம்பிள் தான். திஸ் சமிஸ் அம்பிள் கிராம்பிள் ஏஏபிபி ஃபிகர் ஆஃப் அனப்போரா தட் மீன்ஸ் அனப்போரான்றது நமக்கே தெரியும். ரெப்படேஷன் ஆஃப் த வேர்ட் தட் மீன்ஸ் தே கிரால் அட் தட் தே கிரால் இது ரெப்படேஷனும் போடலாம். பேரப்ரேஸ் ரீஅரேஞ்ச் 37 38 2 அட்டன் பண்ணி ஏதாவது 1 அட்டன் பண்ண போகணும். அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் எல்லாமே நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் ரெண்டில் எதனாலும் எழுதிக்கலாம். நம்ம மறக்காமல் டாபிக் போட்டு எழுதுங்க. ஆனர் அண்ட் க்ளோரி ஆர்ட் யூஸ் பண்ணலாம். லக்ஷ்மி கம்ப்ளீட்டட் ஆர் பேங்க் கோர்ஸ் இன் அடிஷன் டு எடுத்து இன்ஸ்பெக்ட் ஆஃப் கம்பேர் பண்ணுறோம். யூ ஷுட் ஸ்பீக் தேர் இஸ் அண்ட் அட்டிக். அதுக்கப்புறம் மெமரி போயம் இதில் வந்து டெம்பஸ்ட்டும் ஜிக்ஸாக் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் காமெடி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பிளாசிங் வந்து பேர்னிங் டிமாண்டட் ரெக்வஸ்டட் ட்ரெமண்டஸ் எனாமஸ் ஸ்லாம்டுனா க்ளோஸ் சொல்ல ஆன்டிகிப்ஸ் ஓப்பன் பெயின் அதே பார்த்து பிளைன்டிவ்லி ஹாப்பிலி ஏன்னா பிளைன்டிவ் சேட்லிஸ் சேம் டிஃப்ரெண்ட். எரட்டம் வந்து எரட்டா நோபல் இக்னோபல் சிஏ சேட்டட் அக்கௌண்ட் கம்பேர் பண்ணுறோம். த லாயர் டெல்ட் வித் அதுக்கப்புறம் கம்பேரிசன் லேண்ட்மார்க் த பட்ல அப்பியர் அட் இ டேஸ் பை திஸ் டைம்ஸ் வில் ஹேவ் ட்ராவல் கம்பேர் பண்ணோம். வில் ஷால் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி த சைல்டு வாஸ் இல் ஸோ ஹி வாஸ் அட்மிட்டட் டு த ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணுறோம். 2 மார்க் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க 2 மார்க் மட்டும் படிங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். கிராமரும் இதில் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ரோடு மேப் பேராகிராஃப் 2 பேராக படித்தா போதும். போயம் ஆகட்டும் லெசன் ஆகட்டும் நான் டீட்டெயிலுக்கு 2 படிச்சிங்கன்னா போய் ஈஸியாக இருக்கலாம். இதில் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸ்பாட்டர் பாருங்கள் ஐ ஹவ் சீன் த ஃபிலிம் ஐ சா த ஃபிலிம் ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். த போலீஸ் ஹேஸ் மேட் த போலீஸ் ஹேவ் மேட் தோவும் பட்டும் வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸில் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணுவோம். ஆஸ் அண்ட் ஸோ வந்து ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். சென்னை இஸ் த லார்ஜஸ்ட் இ ஜாயின்ட் ஏ யூரோப்பியன். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் மெமரி வந்து கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து டெம்பஸ் எக்ஸாக்ட் 2 ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஒன் மோர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் க்ளீனிங் கிளீனிங் இன்டிடிவ்லி இன்ஸ்டிங்க்லி ஓவர் டிராஃப்ட் வந்து டிஸ்ட்ரஸ்டு ரெலக்டன்ட் ஈகர் அப்ளிகன்சி கான்ஃபிடென்ஸ் சொல்கிறோம். ஆன்சியஸ் சொல்லுவோம் சான்டினஸ் கான்ஃபிடென்ட் அப்ளிகன்ட் வந்து புவர் policeman கம்பேர் நேஷனல் மல்டிநேஷனல் இன்டர்நேஷனல் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதன் டுக் அவுட் அதுக்கப்புறம் கம்பேர் ஃபுட் நோட் தான் கம்பேர் பண்ணுறோம். வி செலிப்ரேட் ஃபெஸ்டிவல் அட் த சி பை திஸ் டைம் டுமாரோ வில் ஹேவ் இது ஆக்சுவலாக வில் ஷால் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி தான் வரணும். அப்போ வில் ஹேவ் பிளேட் தான் கரெக்டு. டேஸ் பீயிங் அ டான்ஸ் பிசைட்ஸ்னால் மேலும் கூட லெசன் 2 மார்க் கொடுத்துருக்கோம். அடுத்து 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரைட் அப்படின்றது ஃபியர் அஃப்ளியன்ட் வெல்தி ஆன்டனிம்ஸ் வந்து புவர் சூத்திங் அப்படின்றது வந்து பேர்னிங் யாங்கட் அப்படின்னு புல்லோடு சாண்டி புஷ்டு என்டர்டைன் வந்து போர்டு ரேடியஸ் ரேடி நார்மல் வந்து அப்நார்மல் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அது சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு அதுக்கு அண்டர் வேர்ல்டு கம்பேர் பண்ண சூர்யா டேஸ் கோ டு ஸ்கூல் ரெகுலர் கோஸ் ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் கம்பேர் பண்ணுறதுனால லெண்டன் இயர்னா லிசன் தட் மீன்ஸ் பிரேசல் வெர்பில் கம்பேரிசன் காட்டுனா ஐ மீன் இடியம் பிரேஸ் ஸ்கேர்சலினா வேன் கம்பேர் பண்ண
லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் சிம்பிளாக தான். கிராமரும் த ட்ரூத் வாஸ் ரிவீல்டு பை த டாக்டர்னு சொல்கிறோம், அதுக்கு டைரக்ட் டாக்டர் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் காம்பவுண்ட் பீயிங் யங் ரெக்கவர்ட் குயிக்லி. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச். இந்த கொஸ்டின் நம்ம 23 27 எல்லாமே அட்டன் பண்ணிடுவேன், 3 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ரோடு மேப். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பேரப்ரேஸ், ரீஅரேஞ்ச், அது பேச இதில் 4 கேட்டகரி: அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங். ஸ்பாட் கவனிங்க. ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அட் வாஸ் த டீச்சர் என்டர் த கிளாஸ் இஸ் ஏ. இஃப் யூ ஆட் ப்ளஸ் உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி வரணும். த பாய் ஹஸ் பீன் ஹில் சின்ஸ் மண்டே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மெமரி போயம். நெக்ஸ்ட்டு டெம்பஸ்ட்டும் அது இதில் பார்த்து ஜிக்ஸாக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்ட முலன்னு கேட்டிருக்கேன். பேசேஜ் கம்பெனி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கம்பேரிசன் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். சூப்டு மூவ் வெரி குயிக்லி. ரேன்சாக்னா சர்ச் தேடுதல். மெண்டர் அப்படின்றது ட்ரைன்டு. அக்கர்ஸ்டு பிளஸ்டு. அஃப்ளியன்ட்னா புவர். கான்சனன்ட் டிஸ்அக்ரிமெண்ட். ப்ளூரல் வந்து பார்த்தா டீருக்கு ப்ளூரல் டீர் தான். அண்டர்ஸ்டாண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீட் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். யூ வில் ஷூர்லி கெட் த்ரூனா பாஸ், அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணுறது சொல்கிறது. அதுக்கப்புறம் சி ஷோர் த பாக் ஜம்ப் இன் டு த வி ஆல்வேஸ் டேஷ் டு த ஜம்ப்னா கோ. ஏன்னா வி சொல் ப்ரெசன்டென்ஸ் கம்பேரிசன் ஆல்வேஸ் சொல் ப்ரெசன்டென்ஸ். வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ் இல்லைன்றான். 2 மார்க்கெல்லாம் வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் தட் ரொம்ப சிம்பிளான. ஹூவர் நரேட்டட் நெய்பர் ரொம்ப சிம்பிள். எப்படி மிஸ்டர் போர்டு அண்ட் இஸ் வைஃப் தான். லெசன் 2 மார்க் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். போயம் 2 மார்க்கும். கிராமர் பாருங்கள். த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன் டு ப்ரிசன். அதுக்கப்புறம் டைரக்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வந்து தோவை எடுத்துகிட்டு பட்டு மட்டும் போட்டால் போதும், ரொம்ப சிம்பிள் தான். ரீஅரேஞ்ச், ரோடு மேப், லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃபும் சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேரிசன், மெட்டாஃபர். இந்த டிம் பாஸ்டோட மெட்டாஃபர். ரீஅரேஞ்சும் பேசேஜுக்காக ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிங்க. அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர். இது 4 கேட்டகரி மாறாது இருக்கும். ஸ்பாட் இருப்பாங்க. ப்ளீஸ் கிவ் மீ ப்ளூ கலர் ஷர்ட்னா ப்ளூ ஷர்ட் தான். ப்ளூன்றதே கலர், அதனால் கலர் ரிமூவ் பண்ணிடணும். மை ஃபாதர் கேவ் மீ லாட் ஆஃப் அட்வைசஸ். எஸ் மட்டும் எடுத்தால் போதும். இஸ் கான்ஃபிடென்ட் இன் இஸ் சக்ஸஸ். ஆனி சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் ப்ளஸ்னா உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி. அப்போ உட் ஹேவ் கான். வி ஸ்பீக் லாங்குவேஜ்னால தீ பட முடியாது. அதே நெக்ஸ்ட்டு மெமரி பாயிண்ட் வந்து ஐ எம் மெமரி ஒன். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கும் முலன் கேட்டேன். பேசேஜுக்காக ரொம்ப ரிஸ்க்னா என்டேஞ்சர் ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணால் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். கேக், ஷார்ப் நாய்ஸ், இண்டிஜினியஸ்லி நேட்டிவ்லி, அஃப்ளியன்ட் வெல்த்தி. டவுன்ஸ்டேர்ஸ், அப்ஸ்டேர்ஸ், ஸ்டார்டட், க்ளோஸ்டு, forgotten, remember, tomatoes, legal, illegal. The women cricketers were on the ball. ஏன்னா கம்பிடன்ட் பண்ணுறது. The mother instruct them to look after. Noun plus gerund housekeeping. Global warming is an effect. He dash to the manager and appeal. Women are strong, brave and resolute. Lesson 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்செலாம் பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங், நோட் பேங்க். அதே கேட்டகரி தான் ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. ஸ்பாட் தர நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக எந்தெந்த கேட்டகரி அட்டன் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு சொல்கிறேன். யூ ஷுட் ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். மெனி பீப்புள் பிஹேவ். ஹி கம்ஸ். I have great confidence in you. Is this book do you want to? Memory from what the future wails னு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் முலன். நெக்ஸ்ட் சங்க் புட் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஃபைனலாக 1 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீனிங், கிளீனிங், இன்டர்வியூ, இன்ஸ்டியூட், ஓவர் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கம்பேர் பண்ணுற எலக்ட்ரன் ஈகர் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தா ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்னால் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரீஅரேஞ்சு, பேசேஜ் காம்பினேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட். நெய்தர் நார் வந்துச்சுன்னா சிங்கிள் வந்து ஒரு 6 எடுத்து யூஸ் பண்ணுறோம். கரண்ட் ஈஸ் தட் பார்த்தீங்கன்னா மோர் டாலர் தேன் 15 மினிட்ஸ் 6 எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பட்டர் மில்க் 6 எடுத்து யூஸ் பண்ணுறோம். டோன்ட் டிஸ்கஸ் வந்து அபவுட் போடக்கூடாது. மெமரி பாயிண்ட் வந்து ஓவர் அப்பாஸ், தட் மீன்ஸ் லைஃப் பாயிண்ட் தான். நாடிட்டல் பேராகிராஃப் வந்து ஜிக்ஸாக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் நம்ம. ஸோ நம்ம கம்பேரிசன் ஃபஸ்ட்டு 3 படித்து கண்டிப்பாக ஒன்று ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்குக்கு நம்ம திருப்பி சொல்லக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1 to 3 சினானிம்ஸ், 4 to 6 ஆன்டனிம்ஸ். அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல் இருந்து நெக்ஸ்ட் அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, ப்ரிபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது, காம்பவுண்ட் வேர்ட் இருக்குது, டென்ஸ் இருக்குது, லிங்கர்ஸ். இது எல்லாருக்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் தொடர்ச்சியாக பாருங்கள். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சருக்கு நம்ம சேனலில் போட்டு கொஸ்டின் மட்டும் படிச்சிங்க. கிராமர் சொல்ல வேண்டாம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பேராகிராஃப் வந்து எல்லா லெசன் பேராகிராஃப் படிக்கணுமா சொன்னால் கண்டிப்பாக படிக்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு 2 லெசன், தட் மீன்ஸ் சீகளும் ஜிக்ஸாக் மட்டும் படிங்க. சீகளும் பார்த்து கோஸ்ட்டும் படிங்க. போயம் பேராகிராஃப் வந்து லைஃபும் கிரம்பிள் ஃபேமிலி மட்டும் படித்தா போதும். நான் டீட்டெயிலுக்கு வந்து மட்டும் ஒரு பேராகிராஃப் சேர்த்து படிங்க. தட் மீன்ஸ் வந்து டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், அதுக்கப்புறம் முலன் 3 படிச்சுக்கிட்டிங்கன்னா ஷூராக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 22 மார்க், தட் மீன்ஸ் வந்து ரோடு மேப்,
கொஸ்டின் நம்பர் 28 வரக்கூடியது, அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 39 வரக்கூடியது, சம்டைம்ஸ் இதில் கம்பேரிசன் பண்ணுறோம். அதே மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங்லாம் ஃபுல் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மெமரி பயம் 2 பயமே இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2 பயம் படிக்கணும். ஸோ எழுதி பாருங்கள். நம்ம இங்கிலீஷ் பொறுத்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை தான். ஆனால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ். ஏன்னா 3 மணி நேரத்தில் நிறைய கேட்டகரி. ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் பேராகிராஃபே 5 பேராகிராஃப் இல்லை, லெசனில் 2 பேராகிராஃப், போயமில் 2 பேராகிராஃப், நாடி டைலில் 1 பேராகிராஃப். அப்போ 5 பேராகிராஃப் 28 மார்க் இருக்குது. ஸோ இந்த 28 மார்க் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னா பெட்டர் டு ரைட் ப்ராக்டிஸ். இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக. So once again, thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Till now, thank you all my dear students. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கோட்டையில் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனல் GR Success STC அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பயன்படுத்திக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே PDF லிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்காகவே நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் கன்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ்லேருந்து அதே மாதிரி SS வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் ஸ்டடி பண்ணி எல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். ஸோ அதை அப்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் I marks in the Codel examination. Okay, thank you, bye.